ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு க்ரீமி ப்ரொக்கோலி சூப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ க்ரீமி ப்ரொக்கோலி சூப் செய்கிறதுக்கு முதல்ல நீங்கள் வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி இந்த மாதிரி நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுக்கறதுனால நமக்கு ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதே ப்ரொக்கோலியில் இன்னொரு ரெசிபியும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். வீடியோவை நான் அதில் டேக் பண்ணுறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஒரு தக்காளியை இந்த மாதிரி பெரிய நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கலாம். நல்லா குக் ஆகட்டும். ப்ரொக்கோலி வந்து கழுவி சுத்தம் பண்ணின ப்ரொக்கோலி, நல்லா பச்சை கலர் ப்ரொக்கோலி சேர்த்துக்கலாம். நல்லா நீங்கள் வந்து லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். லைட்டாக குக் ஆகட்டும். இந்த ப்ரொக்கோலி வந்து ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி. ஸோ இது நம்ம மறக்காமல் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லாவே சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இந்த மிளகும் சீரகமும் பொடிச்சு வச்சுருக்கேன், அந்த பொடி சேர்த்துக்கிட்டேன். இந்த வாசனைக்கு அதே மாதிரி ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் நம்ம சூப்புக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நீங்கள் வந்து குக்கரை மூடி வச்சு 2 விசிலுக்கு விடுங்க. நல்லா குழஞ்சி வரட்டும். குழஞ்சி வந்தது நம்ம ஒரு மிக்சியில் அடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட க்ரீமி காளான் சூப் ரெடி ஆயிடுச்சு. இதோட நீங்கள் வந்து வேக வச்சுருக்க அந்த ப்ரொக்கோலி சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.